ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து நிச்சயதார்த்த ஆர்டருக்குள்ளது முடிச்சு கொடுத்துருப்பேன். அதே கஸ்டமருக்கு வந்து இது கல்யாண ஆர்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒரே கஸ்டமர்கிட்ட இருந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னை தைக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது எல்லாமே அவங்களுடைய ப்ளவுசஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த அளவுக்கெல்லாம் வரும் அப்படின்றத. ரொம்ப அழகாக இருந்தது. ஒர்க்குமே போட்டு வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, மறு வீட்டுக்கு. அதாவது ரிசப்ஷன் வந்து இவங்க மறுநாள் வைக்கிறாங்க, கிறிஸ்டியன். ஸோ கொடுத்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்து முதல்ல முடிச்சிட்டோம் இல்லையா. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்துக்கும் 2 இருந்தது, முடிச்சிட்டோம். உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அடுத்து கல்யாணத்துக்கு உண்டான ப்ளவுசஸ். இதெல்லாம் இது எல்லாமே வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னாங்க எனக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஒர்க் போட கொடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ டிலே ஆனதுனால நான் எல்லா ப்ளவுஸையுமே ஒரே நாளில் தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனாலும் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா ஒரு 10 ப்ளவுஸ் பக்கம் ஒரே நாளில் தைக்கணும் அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. நாள் நைட்டு வந்து உட்காந்தேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முடிச்சிட்டேன். மறுநாளும் ஃபுல்லாக உட்காந்து ஒரு 12:30க்குள்ளே நான் வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி 7:30 மணி அந்த மாதிரி உட்காந்தேன் மிஷினில். நைட்டு ஒரு 3:30 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 8:30க்கு உட்காந்தேன். பார்த்திங்கன்னா எப்படி பார்த்துருந்தாலும் ஒரு 12:30க்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். முடித்து அனுப்பிட்டேன். ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து ஆட்டோ அனுப்புனாங்க. ப்ளவுஸ் எல்லாத்தையும் நான் அனுப்பிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இவங்க திருச்சி கஸ்டமர்னு. திருச்சி போகிறாங்க அவங்க இங்கேருந்து கல்யாணத்துக்கு. கல்யாணம் வந்து திருச்சியில் வச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒரே வீட்டில் அத்தனை பேருக்கும் ஒரே வீட்டில் உள்ளவங்களுக்கு தைச்சிருப்போம். பட் ஆனால் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து அளவு மாறும். ஆனால் இது வந்து அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அளவுகள் மாறாமல், அதாவது நம்ம தைக்கிறது வந்து இத்தனை பேருக்குமே ஒரே வீட்டில் உள்ளவங்களுக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்குமே இந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து ரொம்ப வேல்யூபிளான கஸ்டமர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. அப்புறம் வந்து இவங்க கல்யாணத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத. நான் அதையுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு இதிலே ஷேர் பண்ணலான்னு தான் தோணுச்சு. பட் ஆனால் சரி, இதை வந்து அவங்க ப்ளவுஸஸாக இருக்கிறதுனால இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து ஒன்றும் இது பண்ணல. அவ்வளோ ஹாப்பி எனக்கு. சொல்லப்போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம்ல சில விஷயங்கள், அந்த மாதிரி நடக்கும்ல, அந்த மாதிரி தான் நடந்தது. இதில் என்ன ஒன்றே ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த பாப்பாவுக்கு தைச்ச பாப்பாவுடைய ரிசப்ஷன் புடவை மட்டும் இதில் மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். அது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இது பண்ணி தைக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இதாக இருந்தது. நீங்களுமே முயற்சி மட்டும்தான் இதுக்கு வந்து வேணும். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்த உயரத்தையும் ரீச் பண்ணிடலாம். முயற்சி இருந்தால் நம்ம எதனாலுமே சாதிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து யோசிக்கிற ஒரு விஷயத்த யோசிக்காத டைமில் டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவோம். அதுதான். கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த இன்னொரு ப்ளவுஸ் சேனலில் அது.